ஓம் சாய்ராம். இப்போ நிறைய பேர் நம்ம கூட முருகப்பெருமான் செய்த அற்புதங்கள் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுலேயே முக்கியமாக இந்த வேல்மாறல் பாராயணம் செய்து எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட வினையையும் தீர்க்கக்கூடிய அருமருந்து தான் இந்த வேல்மாறல். இப்படி ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை என்ன மனசுல நினைச்சு நம்ம பாராயணம் பண்ணாலும் நிச்சயமா அது நடக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு பணம் பிரச்சனை இருக்கு, கடன் தொல்லை அதிகமா இருக்கு, உடல் நீதியா பிரச்சனை இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பகை. நம்ம மேல யாராவது பகை அதிகமா வச்சிருக்காங்க, இல்ல நம்மளை யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னா கூட இந்த வேல்மாறல் நம்பிக்கையோட பாராயணம் பண்ணும்போது அதுக்கு நிச்சயமா முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்வாங்க. இந்த வேல்மாறலை பக்தியோட முருகப்பெருமானை நினைச்சு பாராயணம் பண்ணி நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க அறந்தாங்கில இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். இவங்க பொண்ணுக்கு அடுத்த மாதம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பொண்ணோட திருமணத்திற்காக இவங்க பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வீடு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா அந்த இடம் வாங்கியிருந்திருக்காங்க. அது எப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமத்துலலாம் ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பத்திரம் மாதிரி எழுதி வச்சுக்குவாங்க. உங்ககிட்ட நான் பணம் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரம் தான் எழுதிக்குவாங்க. கவர்மெண்ட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, பத்திரமா ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, பட்டா வாங்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கையின் பேர்ல ஒரு சும்மா ஒரு எழுதி வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க கிராமத்துல. இவங்களும் அந்த மாதிரி தான், இவங்க தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால இவங்க அந்த இடத்த வாங்கி போட்டாங்க. பத்திரம் பதியாமே விட்டுட்டாங்க, பட்டாவும் வாங்கவே இல்லை. இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பணம் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா, அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுனால அந்த இடத்த இவங்க பையன்கள்கிட்ட போய் இவங்க கேட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட நான் இந்த இடத்த 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன்ப்பா, ஆனால் நாங்கள் இன்னும் பத்திரம் போடலை. எனக்கு அந்த இடத்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அந்த இடத்த விற்று தான் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு ரொம்ப பணம் தேவையாக இருக்குது, அதனால அந்த இடத்த நீங்கள் இப்போ எனக்கு பத்திரம் பதிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பசங்கள்கிட்ட இந்த சார் போய் கேட்டிருந்திருக்காங்க. அந்த பசங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க அப்பா கிட்ட வாங்குனீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, அப்பா எங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் இந்த இடத்த உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன்னு சொன்னீங்க, அப்போ உள்ள ரேட்டு வேற இப்போ உள்ள ரேட்டு வேற, நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்த தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு எல்லா விவரமுமே தெரியும். அவங்க அப்பாவே சொல்லியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி இவருக்கு இந்த இடத்த நம்ம பத்திரம் பதிஞ்சு கொடுக்கணும், நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அவங்க அப்பா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பசங்க இப்போ இவரை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடத்த கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்றதுனால, நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணமே கொடுக்கல, எங்களுக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஆவணி மாதம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் ரொம்ப மனசால நொந்து போயிருந்திருக்காங்க. நம்ம எப்பயுமே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கடவுளை நினைச்சு நம்ம கடவுளை வழிபடும் போது கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. அதுவும் நம்ம நேர்மையா நியாயமா செய்த ஒரு விஷயத்துக்கு உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த சார் கடவுள்கிட்ட ரொம்ப உருகி வேண்டி இருந்திருக்காரு. அப்பதான் இவங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்காங்க இந்த வேல்மாறல். இந்த வேல்மாறல் இப்போ இந்த யூடியூப்ல நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அவருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வேல்மாறல் சம்மந்தப்பட்ட வீடியோவாகவே வந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க எங்களுக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி வேல்மாறலை பற்றி போட்டுட்ருக்கியம்மா, இது உண்மையாலுமே நடக்குதா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்கிட்ட பணம் வாங்கினவர் இறந்து போயிட்டாரு, அவங்க பசங்க எனக்கு அந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வேல்மாறல் பண்ணால் இந்த பிரச்சனையெல்லாம் தீருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டாரு. அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 வயசு இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வேல்மாறல் நிச்சயமா பலன் கொடுக்கும், நம்பிக்கையோட இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு வரி சொல்றேன், அந்த வரியை நீங்க கண்டினியூவா சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வரியை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு நான் வேல்மாறல் பிடிஎஃப்பும் அனுப்புனேன்.
அவங்க தினசரி காலையில முருகப்பெருமானுக்கு முன்னாடி நின்று முருகப்பெருமான்கிட்ட ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேல்மாறலை உருக்கமா முருகனுக்கு முன்னாடி படிச்சுட்டு நான் ஒரு வரி சொன்னேன் இல்லையா, அந்த வரியை வந்து கண்டினியூவா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல அந்த வரியும் மனப்பாடம் ஆயிடுச்சு. அவங்க எங்க போனாலும், காய் வாங்க போனாலும், பால் வாங்க போனாலும், வீட்டில் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த ஒரு வரியை வந்து அவங்க கண்டினியூவா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்திருக்கு. இவங்களை ஏமாத்தினாங்க பார்த்தீங்களா, இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாங்க இல்லையா, அவங்க தான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணி, ஐயா அடுத்த வாரம் அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நாங்கள் அந்த இடத்த உங்களுக்கு தந்துடுறோம், நீங்கள் இத்தனை மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு மட்டும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலையா, என்னடா அது கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு அவங்களாவே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியலை. அதுக்கப்புறம் தான் இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றதே புரிஞ்சிருக்கு. முருகப்பெருமானோட அற்புதத்தை பாருங்க. இங்க என்னன்னா, அந்த இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏமாத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அறந்தாங்கிலேருந்து புதுக்கோட்டை வந்து வண்டியில போயிட்டு இருந்திருக்காங்க. வண்டியில போறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. விபத்து ஏற்பட்டு கால் வந்து ரொம்ப அடிபட்டு இருந்திருக்கு. முட்டிக்கிட்ட அடிபட்டதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. கட்டு போட்டு தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த மாதிரி கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாவே கோயிலில் போய் குறி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் போய் கோயிலில், அந்த கிராமத்தில் உள்ள கோயிலில் குறி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த குறி கேட்டப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் எதுக்கு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தீன்னா நான் ஏன் எடுக்க போறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இவர் வந்து கொடுக்க வேண்டிய அந்த இடத்த கொடுக்காம இருக்காரு பார்த்தீங்களா, அதனாலதான் கடவுள் இவருக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்றது இவருக்கு உடனே புரிஞ்சிருக்கு. உடனே அவர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி, அடுத்த வாரம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவருக்கு தெரிஞ்ச உடனே இந்த சாருக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியலையா, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பணம் வாங்கி இடத்த கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க ஒரு வேல்மாறல் செய்த அந்த ஒரே வாரத்துல அவர் செய்த தப்புக்கு தண்டனை கொடுத்து, நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் ஏன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி குறியும் சொல்லியிருக்காங்க பாருங்க. அவர் உடனே மனசு மாதிரி நான் அவங்களோட இடத்த நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையாலுமே கடவுளோட சக்தி. எவ்வளோ பெரிய விஷயம், கடவுளே நேரடியா வந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த சார் அப்படி என்ன ஸ்லோகம் சொன்னாங்க அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணை ஆகும். இதுதான் அவர் சொன்ன அந்த லைன். இந்த வரியை தான் வந்து அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாவே புரியும். முருகப்பெருமான வணங்கின அடியவருக்கு யாரேன்னு தீங்கு நினைச்சாங்க அப்படின்னா அவரோட குலத்தையே இந்த வேல் சென்று அழித்து விடுமா. இந்த வேல் போய் அவரோட குலத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிதான் அருணகிரிநாதர் இந்த வரியை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இந்த வரியை அவர் கண்டினியூவா சொல்ல சொல்ல இவரை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முருகப்பெருமான நேர்ல போய் தண்டனை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ கொடுத்தா உன்னை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் பண்ணியிருக்காரு. அவங்க மனசு மாதிரி அந்த இடத்த இப்ப அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்களே உங்க வாயில இந்த விஷயத்த சொல்லுங்க, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சரியா பேச வராதுமா, நீனே பேசிரு அப்படின்னு சொன்னாங்க. முருகப்பெருமானுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப மனசு கஷ்டத்துல தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு 70-75 வயசு. அந்த வயசுல அவங்க அப்படியே ஒரு அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் ஏமாத்திட்டாரு, பணத்தை வாங்கிட்டு இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, அந்த வேல்மாறல் பண்ண நடக்குமா சொல்லி கேட்டு பண்ணாங்க. அவங்க உண்மையாலுமே மனசார அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரே வாரத்துல அவர் மனசு மாறி அந்த இடத்தையே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் அவங்க பொண்ணுக்கும் அவங்க மேரேஜ் பண்ண போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகப்பெருமான் செய்த அற்புதத்தை கேட்கும் போதே இந்த ஒரு வரிய உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பகையா இருக்கு, இவங்க எனக்கு துரோகம் பண்றாங்க, இவங்க என்னை ஏமாத்துறாங்க, இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வரியை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க, உங்க கஷ்டம் கொடுக்குறவங்க, இது எல்லாத்தையுமே இந்த வேல் போய் அழிச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. உங்க கூட முருகப்பெருமான் இருக்கும் போது எதுக்கு பயம் உங்களுக்கு?
உங்களுக்கும் இந்த மாதிரி முருகப்பெருமான் செய்த அற்புதங்கள் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி.